இப்போ நான் கல்யாணம் பண்றேன். ஸோ எனக்கும் என் பார்ட்னருக்கும் பிடிச்ச மாதிரி தான் அந்த லைஃப் வந்துட்டு நான் லீட் பண்ணிட்டு போக முடியும். பட் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி இந்த பக்கத்து வீடு அக்கத்து வீடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம மூக்க கொண்டு வந்து நம்ம லைஃப்ல நுழைப்பாங்க. ஒரு கல்யாணம் பொண்ணு நீ இவ்வளவு லேட்டாலாம் எந்திரிச்சு வரக்கூடாது, சீக்கிரமா எழுந்து வந்ததான் ஸ்ரீதேவி உங்க வீட்டுக்கு வந்து தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஸ்ரீதேவி உங்க வீட்டுல தான் வச்சிருக்கீங்க. அப்போ என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது லாஸ் தானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்ரீதேவியை நீங்களே வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி இவங்களெல்லாம் வீட்டுல ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா நீ ஆம்பளை எல்லாம் போய் வீட்டு வேலை வாங்குற அப்படின்னு சொல்ல வேண்டியது. என் வீட்டு வேலைன்றது பொண்ணுக்கு நேர்ந்தா விட்டுருக்கு. இவனுங்களே வந்துட்டு நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சாலும் ஒரு சில பேர் இருக்குதுங்க, நீ ஏன்பா இதெல்லாம் செய்யற, ஒரு பொண்டாட்டியை தான் இதெல்லாம் செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டு வேலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாருமே கத்து வச்சிருக்கணும். இது பொண்ணுதான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும்லாம் கிடையாது. அந்த ஜென்ரேஷன்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. நம்மளும் அப்பப்ப நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு விட்டாலும் சிரிச்சுக்கிட்டே அடுத்த தடவை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், இதுங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறத விட இதுங்களெல்லாம் பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கணும்.